வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான நேசிப்பாயா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். விஷ்ணுவர்தன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இது ஒரு பக்காவான மர்டர் மிஸ்ட்ரி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. சன் நெக்ஸ்ட்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. இந்த படத்தோட பிளாட்டை நான் ஷார்ட்டா சொல்றேன். ஆக்சுவலா லவ்வர் செய்யாத கொலைக்காக மாட்டிக்கிறாங்க. லவ்வரை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி பாய் ஃப்ரெண்டு ட்ரை பண்ணிட்டாரு. அவர் காப்பாத்தினாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே போர்ச்சுகலை நமக்கு காட்டுறாங்க. அங்க ஸ்கூல் பஸ்ல பசங்க ஜாலியா சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இந்த பஸ்ஸை ஹைஜாக் பண்ணணும்னு முடிவு பண்றாரு போல. இப்ப இவரோட காரை வச்சு அந்த பஸ்ஸை இடிச்சு நிறுத்துறாரு. கையில கன் வச்சிருக்காரு. கன்னு மூலியமா அந்த டிரைவரை மிரட்டிட்டு இருக்காரு. இப்ப பஸ்ஸுக்குள்ள போய் இவங்க எல்லாரையும் பணைய கைதியா மாத்துறாரு. இங்கதான் நேசிப்பாயான படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் சென்னையை சேர்ந்தவரா இருப்பாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, ஒரு முக்கியமான மீட்டிங்காக ரெடி ஆயிட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்டு பேரு விக்ரம் அப்படின்றது. விக்ரமோ இவரை வீட்டுக்கு வந்து பிக்கப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு தியான்னு ஒரு பொண்ணு கூட ஏற்கனவே பிரேக்கப் ஆயிருக்கும். அந்த தியாவை பொறுத்த வரைக்கும் போர்ச்சுகல்ல தான் இருக்காங்க. அந்த தியா ஒரு கொலை கேஸ்ல மாட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இதை பாக்குற இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களா ஷாக் ஆயிடுறாங்க. இது ஹீரோக்கு தெரிஞ்சா மீட்டிங்க்கு வரமாட்டான், ஹீரோக்கு தெரியாம பாத்துக்கணும்னு ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு. ஹீரோ வரதுக்குள்ள வேகமா டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாரு. ஹீரோ என்னாச்சு, எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி விக்ரமும் ஆபீஸ்க்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. எப்படியாவது மீட்டிங்கை நல்லபடியா முடிச்சிடணும், அது வரைக்கும் இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப ஆபீஸ்ல இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்பன்னு பார்த்தா அங்க ஓடிட்டு இருக்க டிவில இந்த விஷயத்த ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம காதலி மாட்டிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. ரெண்டு பேருக்குள்ள பிரேக்கப்லாம் ஏற்பட்டிருக்கும். இருந்தாலுமே அவங்க மாட்டிருக்கிறத நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க கூட பழகினதை பத்திலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ உள்ள பிரசன்டேஷன் கொடுக்கறதுக்காக வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காருல, அதனால பயங்கரமா சொதப்பிட்டு இருக்காரு. விக்ரம் நடுவுல பூந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நல்லபடியா அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சிருது. இப்ப கார்ல வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ இருக்காருல, ஒரு 10 நாள்ல விசா கிடைச்சிரும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் அங்க போறதுக்கு முடிவு பண்ணிருக்காருன்னு ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருது. அதான் அவ பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டால, இப்ப எதுக்காக நான் அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன், வேணான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல நான் போகணுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. இப்பதான் இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ரெண்டு பேருமே ஒரே காலேஜ் படிக்கிறவங்களா தான் இருப்பாங்க. அவங்க டான்ஸ் பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோ எதர்ச்சியா அவங்கள பாக்குறாரு. பார்த்தோன்னே அவங்கள ரொம்ப பிடிச்சிருது. அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு அவங்களும் ஹீரோவை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோவை தாண்டி விக்ரம் கிட்ட தான் போறாங்க. விக்ரம்க்கு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் போல, சாதாரணமா பேசிட்டு இருக்காங்க. விக்ரம் ஹீரோ கூட வந்திருக்காருல, ஹீரோவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. இவங்களுமே நார்மலா இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிறாங்க. இப்ப தியா கிளாஸ் ரூம்ல இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட இருந்து எமோஜியா வந்துட்டு இருக்கு. இத பாக்குற இவங்களுமே கோவப்படுறாங்க. இப்ப வேற ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எதுக்காக எனக்கு ரிப்ளைவே பண்ணலன்னு கேக்குறாரு. எப்ப பாரு எமோஜியா அனுப்பிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. உங்களை பிடிச்சிருக்கு அதனால தான் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டாரு. சாரிப்பா, எனக்கு இந்த லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நம்ம காலேஜ்ல தான் நிறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல, வேற யார் பின்னாடியாவது சுத்து, என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இவங்களும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ விடுற மாதிரியே இல்ல, இவங்களையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. இவரை வேற மாதிரி கவனிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நான் ஆல்ரெடி கல்யாணம் முடிஞ்சவன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவரு ஷாக் ஆகுறாரு. கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா பாதி முடிஞ்சிருச்சு, ஏன்னா அருண் ஒருத்தர் கூட எனக்கு என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிறவரு ஷாக் ஆயிடுறாரு. நீ உண்மையை தான் சொல்றியான்ற மாதிரி கேட்கிறாரு. உண்மையா தான் சொல்றேன், இதுக்கப்புறம் மாதிரி என் பின்னாடி சுத்தாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ பயங்கரமா ஃபீல் பண்றாரு. சோகமா இங்க இருந்து எந்திரிச்சு நடக்கிறாரு. பரவாயில்ல, இதுக்கப்புறம் டிஸ்டர்பன்ஸ் இல்லைன்ற மாதிரி இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோ திரும்பி உங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு. வெறும் என்கேஜ்மெண்ட் மட்டும் தானே முடிஞ்சிருக்கு, கல்யாணம் முடியல, எனக்கு அப்போ வரைக்கும் சான்ஸ் இருக்குன்ற மாதிரி இவரும் சிரிச்சுக்கிட்டே போறாரு. இவங்களும் பயங்கரமா கோவம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. விக்ரம் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும். ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்ப விக்ரம் இருக்காருல, இதுதான் தியாவோட அம்மான்ற மாதிரி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, எதுக்காக பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. எது நான் கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறேனா, அப்படிலாம் எதுவுமே இல்ல, அவ விளையாட்டுக்காக ஏதாவது சொல்லியிருப்பா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஓஹோ, நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்காளா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோயின் இருக்கும் போது இவரும் பேசுறதுக்காக வந்துடுறாரு. நான் உங்களோட ஃபியான்சியான அருண் கிட்ட பேசினன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அருண் ஒருத்தர் இல்லவே இல்ல, அதனால இவங்களும் லைட்டா முழிக்கிறாங்க. இவன் கண்டுபிடிச்சிட்டான்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, நான் போய் தான் சொன்னேன். நீ சுத்தி சுத்தி டார்ச்சர் பண்றல, அந்த டார்ச்சரை தாங்க முடியாம தான் இப்படி சொன்னேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருன்னு கேக்குறாங்க. சரிங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், உங்களை விட்டுறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. மறுநாள் ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாரையும் காணோம். இவங்களா தான் அந்த மாதிரி நினைச்சிருக்காங்கன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. மத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப மறுநாள் ஹீரோ எங்கன்றதை இவங்களே தேடி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ கொஞ்ச நாளா காலேஜுக்கு வரது இல்லைன்றதையும் உங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவங்க நேரடியா ஹீரோக்கு கால் பண்றாங்க. தியா கிட்ட இருந்து கால் வந்தோன்னே இவரும் சந்தோஷமா அட்டன் பண்றாரு. என்ன கொஞ்ச நாளா நீ காலேஜுக்கே வரல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் என்ன மிஸ் பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. மிஸ்லாம் பண்ணல, சும்மா தான் கால் பண்ண. சரி நம்ம மீட் பண்ணலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. நீங்க எங்கன்னு மட்டும் சொல்லுங்க, உடனே வரன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு ரெஸ்டாரண்ட்ல வச்சு மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. அப்பா இருக்காருல, இவங்களை விட்டுட்டு போயிருப்பாரு. அதனால ரிலேஷன்ஷிப்ல இவங்களுக்கு பெருசா நம்பிக்கையே இருக்காது. இதை தாண்டியே ஒருத்தரை லவ் பண்ணிருப்பாங்க, பிரேக்கப் ஏற்பட்டிருக்கும். அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல இறங்குறத பத்தி நான் யோசிச்சேன். ஒன்னு எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ஜஸ்ட் பழகுவோம், நம்ம ரெண்டு பேருக்குள்ள 100% செட் ஆச்சுன்னா கல்யாணத்தை பத்தி யோசிப்போம், உனக்கு ஓகே தானேன்னு கேக்குறாங்க. எனக்கு ஓகே தான் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. நீங்க இந்த மாதிரி பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சந்தோஷமா இருக்கு, கத்திக்குவான்னு கேக்குறாரு. லைட்டா கத்திக்கோன்னு சொல்றாங்க. இவருமே கத்திட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல தியாவை செல்லுக்குள்ள கூட்டு வந்துட்டு இருக்காங்க. செல்லுக்குள்ள வேற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு முரட்டுத்தனமா இருக்கா. அந்த பொண்ணை பார்த்து இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இவங்களுக்கு செல்லெல்லாம் புதுசுல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பயந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் கிளம்புறதுக்கு தயாரா வராரு. ஹீரோக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சென்ட் ஃபேமஸ்ரா, வரும்போது வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. அப்பாவும் அம்மாவும் நல்லபடியா போயிட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவரோட கார்டை தராரு, பார்த்து ஸ்வைப் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல தியா பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களும் வேணும்ட்டே வம்பு இழுக்கிறாங்க. அதுலயும் டயானான்ற ஒரு பொண்ணு எப்ப பாரு வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கா. இப்ப அம்மா கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இந்த இடத்துல எல்லாருமே என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்கம்மா, இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தனா செத்துருவோம் போல, எப்படியாவது என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கா. டைம் முடிஞ்சிருச்சு போன்ற மாதிரி விரட்டி விட்டுட்டு இருக்காங்க. இந்த தியாவோட கேஸை இந்திராணின்னு ஒருத்தங்க தான் கையில எடுத்திருப்பாங்க. ஆனா இது இவங்களோட ஃபேர்மை சேர்ந்தவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த கேஸை நீ கையில எடுக்க வேணாம், அப்படி எடுத்தனா ஃபேர்மை விட்டு தூக்கிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க தூக்குனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்காக நான் வாதாடுவேன்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க. இப்ப தியாவோட அம்மாவை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. என் பொண்ணு கண்டிப்பா அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டா, எப்படியாவது காப்பாத்திருமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க ஆன்ட்டி, நான் எப்படியாவது காப்பாத்துறேன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இந்த சமயம் தான் ஹீரோ இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அம்மாக்கு ஹீரோவை நல்லா தெரியும். உங்களுக்குள்ள எதனால சண்டைன்றத கடைசி வரைக்கும் அவ சொல்லவே இல்ல. நீ வந்தது கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்த இந்திராணி இருக்காங்கல்ல, இவர் யாருன்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ நான் தியாவோட ஃப்ரெண்டுன்ற மாதிரிலாம் அறிமுகமாக்கிறாரு. இப்ப தியாவோட ரூமை பாக்குறதுக்காக வராரு. அவங்க சேர்ந்து எடுத்த மாதிரி போட்டோலாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த போட்டோவை பார்க்கும்போது இவரும் பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. காலேஜ் முடிச்சுட்டு இவங்க எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. எல்லாருமே ஒவ்வொரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஓரளவுக்கு வேலை கிடைக்குது, ஆனா இவங்களுக்கு நல்ல வேலையே கிடைக்குது. இவங்க ரெண்டு பேருமே லவ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சேர்ந்து ஒரே வீட்டுல இருக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒன்னா தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. இவர் அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்களும் 2-3 வாட்டி கட் பண்றாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க பாஸ் லைட்டா கோவப்படுறாரு. என்னமா இதுன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப மீட்டிங் முடிச்சுட்டு வந்தவங்க ஹீரோ கிட்ட கோவப்படுறாங்க. ஒரு வாட்டி கட் பண்ணா புரிஞ்சுக்க மாட்டியா, திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருப்பியான்னு கேக்குறாங்க. என் கீ மிஸ் ஆயிருச்சு, அதனால தான் திரும்ப திரும்ப உனக்கு கால் பண்ணேன், சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே கதவை திறந்து உள்ள வராங்க. உள்ள வந்தா இவர் டெக்கரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவங்களோட ஆனிவர்சரியா இருக்கும், அதனால தான் இவர் ஏற்பாடுலாம் பண்ணிருக்காரு. இவங்க கூட இவங்களோட லவ் ஆனிவர்சரி எல்லாம் மறந்துருப்பாங்க. ஆனா ஹீரோ ஞாபகம் வச்சு விஷ் பண்ணிருக்காருல, பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. கோவப்பட்டதுக்காக சாரி எல்லாம் சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே படுத்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹீரோ இருக்கார்ல, இவங்க விஷயத்துல தலையிட்டுக்கிட்டே இருக்காரு. அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனா இவருமே ஜாயின் ஆகிக்கிறாரு. இதெல்லாம் பெருசா இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஸ்பேஸ் தேவை, நீ என் ஸ்பேஸ்க்குள்ள வராத, நான் உன் ஸ்பேஸ்க்குள்ள வரமாட்டேன், அப்பதான் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தா போகும்னு சொல்றாங்க. சரி எவ்வளவு ஸ்பேஸ் வேணுமோ எடுத்துக்கோன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. தியா எந்த கேஸ்ல தான் மாட்டிருக்கா, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இந்திராணியா சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருப்பாரு, அவர் பேரு ஆதி நாராயணன் அப்படின்றது. அவரோட ஒய்ஃப் பேரு வசுந்தரா அப்படின்றது. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்ணன் இருப்பாரு, அந்த அண்ணன் பேரு வரதராஜ் அப்படின்றது. ஆதி நாராயணனை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருப்பான், அவன் பேரு கார்த்திக் அப்படின்றது. கார்த்திக்கும் ஹீரோயினும் லவ் பண்ணிருக்காங்க. ஆனா கார்த்திக் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. இந்த கோவத்தை மனசுல வச்சு தியா இருக்காங்கல்ல, அந்த கார்த்திகை ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு.
போலீஸ் விசாரிச்ச வரைக்கும் இப்படிதான் கேஸை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இது உண்மையா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல, அதனால தான் நான் ஆஜராக போறேன்ற மாதிரிலாம் இந்திராணி சொல்றாங்க. நம்ம ஆதி நாராயணன் கிட்ட பேசினா என்னன்ற மாதிரி கேட்கறது, கேஸ் நடக்கும் போது அப்படிலாம் பேசக்கூடாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா ஆதி நாராயணன் வீட்டுல போய் பேசணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு. அவங்க எல்லாருமே துக்கமா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்காருல, நான் ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கார்த்திகோட ஃப்ரெண்டான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல நான் தியாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற கார்த்திகோட அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. எந்த தைரியத்துல இந்த இடத்துக்கு வந்திருக்க? அந்த தியா என்னோட பையனை சாவடிச்சிருக்கா, நீ எதுக்காக நான் பேசுறதுக்கு வந்திருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. தியா அந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதை யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. தம்பி இந்த மாதிரிலாம் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, கிளம்புன்ற மாதிரி ஆதி நாராயணன் சொல்லிட்டாரு. அப்பயே ஹீரோ பேசுறதுக்கு ட்ரை பண்றாருல, இதனால அங்க இருக்க வரதராஜ் வெளியே கூட்டு வந்துடுறாரு. கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி வீட்டுக்குலாம் வந்து பேசக்கூடாதுப்பா, உனக்கு புரியாதா போன்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. ஆக்சுவலா இவர் இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து பேசினார்ல, அதை அவங்க லாயர் கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. அந்த லாயர் இந்த இந்திராணிக்கு கால் பண்ணி பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு போதையில இருப்பாங்க, ரெண்டு பசங்க எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த வழியா வர ஹீரோ இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. என்னடா பண்றீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக இவங்க ரெண்டு பேர் கூட சண்டை போடுறாரு. நல்லபடியா அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. நீ சேஃபா வீட்டுக்கு போமான்ற மாதிரி டாக்ஸில ஏத்தி அனுப்புறாரு. அந்த பொண்ணுமே நன்றி சொல்லிட்டு போறாங்க. நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்காக ஆதி நாராயணனை பாக்குறதுக்காக போனன்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஹீரோவை திட்டுறாங்க. இதுக்கப்புறமாதி இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு சொல்லிட்டாங்க. சரி நான் ஹீரோயினை தான் பார்க்க போறேன், நீயும் கூட வரியான்னு கேக்குறாங்க. இவரும் சந்தோஷமா வரன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. உன்னை பாக்குறதுக்கு லாயர் வந்திருக்காங்க வான்ற மாதிரி ஹீரோயினை கூப்பிடுறாங்க. ஹீரோயின் பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க உட்காந்துட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரியுது. இவங்க சட்டுன்னு இங்கேயே நிக்கிறாங்க. போக வேணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஆளுங்க இருக்காங்கல்ல, தியா பார்க்க விரும்பல, நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது பார்க்க விரும்பலையா, வர சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இந்த லாயர் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, என்னால் தான் அவ பாக்குறதுக்கு வரல போல, என் மேல இன்னும் கோவமா இருக்கா போலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பார்க்க முடியாம இவங்க ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. பார்க்காததை நினைச்சு ஹீரோயினோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கதான் ஹீரோயின் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் ஆபீஸ்ல சிறப்பா செயல்பட்டு இருப்பாங்க. கார்த்திக் போர்ச்சுகலை சேர்ந்தவர்ல, அவர்கிட்ட இருந்து ஆஃபர் வந்திருக்கும், அதாவது வெளிநாட்டுக்கு போற மாதிரி ஆஃபர் வந்திருக்கும். இவங்களுமே அதை நினைச்சு பயங்கரமா சந்தோஷம்லாம் பட்டுட்டு இருக்காங்க. 2 வருஷம் இவங்க போற மாதிரி பிளான் இருக்கும். இதை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நான் 2 வருஷம் போர்ச்சுகலுக்கு போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அது கேட்கிற இவருமே சந்தோஷப்படுறாரு. நானும் அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிறேன், நானும் அந்த இடத்துக்கு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் போறேன்றதுக்காக நீயும் அந்த இடத்துக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு எல்லாமே இப்பதானே செட் ஆயிட்டு இருக்கு, இங்க இருந்து அந்த விஷயத்தெல்லாம் பாரு, கோச்சுக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கோச்சுக்கல அப்படின்ற மாதிரி இவரும் சோகமா தலையாட்டுறாரு. மறுநாள் இவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும் போது அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அர்ஜுன் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொன்னா இப்பதான் சந்தோஷமா இருக்குன்னு அம்மா சொல்றாங்க. இப்ப அர்ஜுன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க கால் பண்றாங்க. கல்யாணம்னு அர்ஜுன் சொன்னா சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா வீட்டுக்கு வராங்க. எதுக்காக எல்லார்கிட்டயும் இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்க, நான் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ 2 வருஷம் போக போறல, கல்யாணத்தை முடிச்சுட்டு போய்க்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதான் ஏன்னு கேக்குறேன், ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா, நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, இப்பயே பண்ணிக்கணுமான்ற மாதிரி சண்டை போடுறாங்க. சரி பண்ணிக்க வேணானா விட்டுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாங்க. இன்னைக்கு விசா வாங்குறதுக்காக ஆபீஸ்க்கு போனோம், நான் டாக்ஸி ரெடி பண்றேன்னு ஹீரோ சொல்லியிருப்பாரு. டாக்ஸி கொஞ்சம் லேட்டா வந்துருது, இதனால இவங்களுமே கோவப்படுறாங்க. டாக்ஸில இவங்க போயிட்டு இருக்கும் போது டாக்ஸி டிரைவர் தெரியாதனமா ஒருத்தரை இடிச்சிடுறாரு. அவர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் பிரச்சனையை பேசி சால்வ் பண்ணலான்ற மாதிரி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. நம்ம வேற டாக்ஸில போலாம் வான்ற மாதிரிலாம் இவங்க கூப்பிடுறாங்க. ஹீரோ வந்துடுறேன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. அதனால இவங்க இருக்காங்கல்ல, சொல்லாம கொல்லாம கிளம்பிடுறாங்க. அப்படி வந்து கூட இவங்க கரெக்டான டைம்க்கு வர முடியல. சாரி மேடம், இதுக்கு மேல எங்களால தர முடியாது, நீங்க வேற ஒரு டேட் தான் புக் பண்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நைட்டு 2 பேருமே சேர்ந்த மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ பேசும்போது ஹீரோயின் இருக்காங்கல்ல, பேசாத நான் டென்ஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை மீறியே இவர் பேசுறாரு. நீ பேசினா காரை விட்டு இறங்கிடுவேன்னு சொல்லிட்டாங்க. அப்பயே இவர் பேசவே இவங்க காரை விட்டு இறங்கிடுறாங்க. இப்ப ரோட்ல வச்சு இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஸ்பேஸ் வேணும்னு சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒன்னால தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. இவருமே பதிலுக்கு கோவப்பட்டு பேசுறாரு. அதாவது உனக்கு ஸ்பேஸ்லாம் தேவையில்லை, மொத்தத்துல நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டேன், என்னை விட்டு பிரியறதுக்காக தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. நீ புரிஞ்சுக்க மாட்டா அர்ஜுன் இவங்க கோவமா பேசுறாங்க. இவரும் பதிலுக்கு கோவமா பேசுறதுனால பெரிய ஆர்குமெண்டா மாறுது. அந்த ஆர்குமெண்டோட முடிவுல பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பண்ணிக்கலான்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. இப்படிதான் பிரிஞ்சிருப்பாங்க. பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே இந்த எல்லா விஷயத்தையும் இந்திராணி கிட்ட சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஜெயில டயானான்னு ஒருத்தி மட்டும் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தா பாத்தீங்களா, திடீர்னு டயானா என்ன பண்றான்னா ஒரு கதவை சாத்திட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. சரி அடிக்கதான் செய்யறான்னு பார்த்தா சட்டுன்னு மறைச்சு வச்சிருக்க கத்தி எடுத்து வயிற்றுலயே குத்திடுறா. ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம இதுக்கப்புறமும் எதுவும் பண்ணலன்னா நம்ம கதையை முடிச்சிருவான்ற மாதிரி ஹீரோயின் பயப்படுறாங்க. ஒரு கட்டியை வச்சு இஷ்டத்துக்கு சுத்துறாங்க.
அடிக்கிறாங்க. அந்த கட்டப்பட்டு அவளோட கை உடைஞ்சிருது. இப்ப ஆளுங்களாம் வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாங்க. ஈரனை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. தியா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ற மாதிரி இந்திராணி சொல்றாங்க. இவர் பாக்குறதுக்காக வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா அதுக்குள்ள வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்கன்னு தெரிய வருது. இவர் எப்படியாவது பாத்துறணும்னு நினைக்கிறாரு. ஆனா கடைசி வரைக்கும் இவரால பார்க்க முடியல. பயங்கரமா இந்த இடத்துல இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இது நடந்ததுன்னு ஹீரோ கேக்குறாரு. டயானான்ற ஒரு பொண்ணு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா. யாரோ காசு கொடுத்து தான் இந்த மாதிரி பண்ண சொல்லிருக்காங்க போல. டயானாவோட பாய் ஃப்ரெண்ட் பேரு மாண்டி அப்படின்றது. அவனும் இந்த மாதிரி வேலை செய்யறவன் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நம்ம அந்த மாண்டியை போய் பார்த்தா என்னன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அந்த மாதிரிலாம் பார்க்க கூடாது, வேணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி நான் பார்க்கலன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா நேரா அந்த மாண்டியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு. மாண்டியை பார்க்கணும்னு சொல்றாரு. அதெல்லாம் பார்க்க முடியாது, கிளம்புன்னு சொல்றாங்க. இல்ல நான் பார்க்கணும்ன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதனால ஆளுங்க இருக்காங்கல்ல, இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் மாண்டியும் தங்கச்சியும் சேர்ந்த மாதிரி வராங்க. அந்த தங்கச்சி ஹீரோவை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அண்ணன் அன்னைக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னல, அது இவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால இவரும் அடிக்கிறத நிறுத்துங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் வந்திருக்க விஷயத்த பத்தி சொல்றாரு. இந்த மாண்டி உனக்கு எந்த ஹெல்ப் தேவைப்பட்டாலும் பண்ணுவான். ஆனா டயானா கிட்ட பேசுறது மட்டும் என்னால முடியாது. ஏன்னா அவ வேலையில நான் தலையிட மாட்டேன், என் வேலையில அவ தலையிட மாட்டா. அவகிட்ட யாரோ காசு கொடுத்துதான் இந்த விஷயத்த பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. காசு கொடுத்தது யாருன்னு மட்டும் சொல்லுங்க போதுன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. சாரிப்பா அது கூட சொல்ல முடியாதுன்னு மாண்டி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் கிளம்பலாம் நடக்க பாக்குறாரு. அப்ப மாண்டி இருக்கார்ல, இந்த தாய்ப்பாசம்ன்றது ரொம்ப பவரானதுன்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இன்டைரக்டா கார்த்திகோட அம்மா தான் இந்த விஷயத்த பண்ண சொன்னாங்க அப்படின்றத ஹீரோ கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப ஆதி நாராயணனும் மச்சானா சேர்ந்த மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. டிராபிக்ல நின்னுட்டு இருக்கும் போது ஹீரோ பேசுறதுக்காக வந்துடுறாரு. என்ன சார் எல்லா ரூல்ஸ் படி தான் கோர்ட்ல நடக்கும்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்காக சார் ஜெயில வச்சே உங்க ஒய்ஃபை சாவடிக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. என் ஒய்ஃப் பண்ணாலா, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாரு. உங்க ஒய்ஃப் தான் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஹீரோ தான் இந்த டிராபிக்கை ஏற்படுத்தியிருப்பாரு, கிளியர் பண்ணிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க கிட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப வீட்டுக்கு வந்த ஆதி நாராயணன் இருக்கார்ல, நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்னு ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. ஒய்ஃபும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண, கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, கண்டிப்பா அந்த பொண்ணு செஞ்சதுக்கான தண்டனை அந்த பொண்ணுக்கு கிடைக்கும், முட்டாள்தனம் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. நீ எதுக்கு போய் மாண்டியை பார்த்தன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. எங்க மாண்டியை பார்த்ததுனால தான் வசுந்தரா இந்த விஷயத்த பண்ணதை பத்தி எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது வசுந்தரா இந்த விஷயத்த பண்ணாங்களான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அர்ஜுன் வீட்டுக்கு போனதுக்கு வசுந்தராவோட லாயர் லேடி பயங்கரமா திட்டினாங்க பாத்தீங்களா. இவங்களுமே இந்த விஷயத்த வச்சு அந்த லாயரை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. இப்ப இந்திராணி தியா கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. நான் உள்ள வரலங்க, நான் வந்தா அவ வரமாட்டா, நீங்க மட்டும் பேசுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர்கிட்ட ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்டை மட்டும் தராங்க. நான் அவகிட்ட பேசுறத நீயும் கேளுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல தியாவை வந்து உட்கார வச்சிடுறாங்க. உனக்கும் கார்த்திக்கும் நடுவுல என்ன நடந்தது அதை பத்திலாம் தெளிவா சொல்லு, அப்பதான் ஹெல்ப் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கார்த்திக்கும் நானும் லவ் பண்றதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை கிடையாது. கார்த்திகை பொறுத்த வரைக்கும் கேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பதான் நமக்கு விஷுவலா சில விஷயங்களை காட்டுறாங்க. கார்த்திக் தான் ஒரு கேன்றதை யாருக்கும் தெரியாம பார்த்துப்பாரு. அவிக்னு ஒரு பையன் கூட தான் பழகிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்தை பத்தி தியாக்கு மட்டும் தான் தெரியும். தியா ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க, அவங்க கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணிருப்பாரு. திடீர்னு அந்த அவிக் இருக்கான்ல, காணாம போயிடுவான். என்ன அவிக்கு கால் பண்ண எடுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி கார்த்திக் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. அவனை ரீச்சே பண்ண முடியல, நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டானா அப்படின்ற மாதிரி ரொம்ப உடஞ்சு போயிடுறான். இவங்களுமே கூட இருந்து அப்பப்ப ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் மாமா வரதராஜ் தப்பா புரிஞ்சுக்கிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மாமாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றதா நினைக்கிறாரு. நீ எதுக்கு கார்த்திக் கிட்ட அவ்வளவு நெருங்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லது கிடையாது, அவனை விட்டு வேலைக்கே இருன்ற மாதிரி வார்னிங் கொடுக்கறாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் இந்தியாவுக்கு போயிட்டு வரலான்னு இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. இந்த டைம் தான் கார்த்திக் லிசான்னு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வீட்டை சேர்ந்தவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. கார்த்திகால மறுக்க முடியல, அந்த லிசாவை கல்யாணம் பண்ணி வாழலாம் ஆரம்பிச்சிடுறாரு. இவங்க திரும்பி இந்த இடத்துக்கு வந்தோன்னா பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. பேருக்கு தான் அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள க்ளோஸான ரிலேஷன்ஷிப்லாம் போலன்றதை இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. இதனாலயும் அந்த கார்த்திக் ரொம்ப அப்செட்டா இருந்திருப்பாரு. நைட்டு நிறைய இவங்களுக்கு கால் பண்ணிருப்பாரு. எல்லாருமே என்னை விட்டு போயிட்டீங்கல்ல, நீ நல்ல ஃப்ரெண்டு நினைச்ச, நீ என்னை விட்டுட்டு போயிட்டல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காரு. இவர் ரொம்ப ஃபீல் பண்றதுனால நீ ஃபீல் பண்ணாத, நான் வரேன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்களுமே அவரை பார்க்கலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஸ்விம்மிங் ஃபுல்லா அவரோட பாடி மிதந்துட்டு இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி இவங்களும் ஸ்விம்மிங் ஃபுல்ல இருந்து பாடி எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் இறந்து போயிட்டாருன்னு தெரியுது. அப்பன்னு பத்தி யாரோ மண்டையில அடிச்சிடுறாங்க. இவங்க மயக்கத்துல இருந்து கண்முழிக்கும் போது இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரி போலீஸுங்களாம் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி எதுக்கு அவன் கேன்றத கோர்ட்ல சொல்லன்ற மாதிரி இந்திராணி கேக்குறாங்க.
யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அவன் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த ப்ராமிஸை பிரேக் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதனால தான் இந்த விஷயத்தை பத்தி நான் சொல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்போ நமக்கு வரதராஜை காட்டுறாங்க. ஹீரோ கேஸை பத்தி நோண்டிட்டு இருக்கிறத பத்தி வரதராஜுக்கு தெரிய வருது. அவன் மேல ஒரு கண்ணை வச்சுக்கோன்ற மாதிரி இவரோட பாடி கார்டு கிட்ட சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரை காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே லிசாவை பார்த்து பேசலாம்னு நினைக்கிறாங்க. ஒருத்தர் இருக்காருல, மேடம் ஃப்ரீயா இருக்காங்களா பாக்குறேன்ற மாதிரி செக் பண்றதுக்காக வராரு. அந்த லிசா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா பார்ட்டி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ சைடு வழியா இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அவங்க ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிச்சிடுறாரு. திரும்பி அந்த ஒர்க்கர் இருக்காருல, மேடம் பிஸியா இருக்காங்க, போயிட்டு அப்புறமா வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க பிஸியானா இல்ல, ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. கார்த்திக் இறந்து போனதை நினைச்சு கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்காங்கல்ல, ஒருவேளை இவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இவங்க 2 பேர் பைக்ல கிளம்புறத கார்ல 2 பேர் நோட் பண்றாங்க. இவங்க 2 பேர் தான் கதையை முடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க போல. இப்ப 2 பேருமே ஒரு இடத்துல பெட்ரோல் போடலான்றதுக்காக வண்டியை நிறுத்துறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்க கடை கிட்ட போயிருப்பாரு. அந்த சமயம் இந்திராணியை போட்டு ஆளுங்களாம் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ஆளுங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க மேல எல்லாம் பெட்ரோலை ஊத்திடுறாரு. பக்கத்துல வந்தீங்கன்னா கொளுத்திடுவேன் மிரட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே இங்க இருந்து தெரிச்சு ஓடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ்லாம் இந்த இடத்துக்கு வந்துருது. இவங்க 2 பேருக்கு காயம் பட்டதுல, அதனால ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிடுறாங்க. இந்திராணி என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் எத்தனையோ கேஸ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், யாரும் கொல்ற அளவுக்குலாம் போனது கிடையாது, இந்த கேஸ்ல கண்டிப்பா ஏதோ பிரச்சனை இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, மாண்டி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கறாரு. அந்த அவிக் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும், இதுதான் போட்டோன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப இவரும் ஆளுங்களை வச்சு தேடுறாரு, கண்டுபிடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோ அவிக்க பாக்குறதுக்காக வந்துடுறாரு. கார்த்திகோட பாய் ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் அவிக்கா இருப்பாரு. இப்ப அவிக்கிட்ட கார்த்திகை விட்டு எதுக்காக விலகி வந்தன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இப்ப அவிக்கும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா கார்த்திகோட மாமா இருக்காரு பாத்தீங்களா, நிறைய காசை இவனுக்கு தந்திருப்பாரு. இதுக்கப்புறம் கார்த்திக் பக்கத்திலே நீ வரக்கூடாது, அப்படி வந்தேன்னு வச்சுக்கோ உன் கதையை முடிச்சிருவன்ற மாதிரி வார்னிங் கொடுத்திருப்பாரு. அதனால தான் பயத்துல விலகிட்டேன். கார்த்திக் இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா நான் ஷாக் ஆயிட்டேன். கண்டிப்பா கார்த்திகா தியா எதுவும் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, வேற யாரோ தான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் இந்த அவிக்கு சொல்லிட்டாரு. தியாவை காப்பாத்தணும்னா இந்த விஷயத்த நீ கோர்ட்ல வந்து சொல்லணும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அவிக்கும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் கோர்ட்டுக்கு கூட்டு போலான்ற மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, சட்டுன்னு கன்னை வச்சு இவரை ஷூட் பண்ணி கேலி பண்ணிடுறாங்க. ஹீரோ கொஞ்சம் கூட இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. எப்படியாவது கார்ல இருக்க அந்த ஆளுங்களை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு பைக் எடுத்து வேகமா அவங்கள சேஸ் பண்றாரு. ஆனா அவங்க இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல இவரை இடிச்சு தள்ளிட்டு தப்பிச்சிடுறாங்க. மிஸ் ஆயிட்டாங்கன்ற மாதிரி இவரும் பயங்கரமா கோவப்படுறாரு. கார்த்திகை கொலை பண்ணது வரதராஜா கூட இருக்கலாம்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏன்னா கார்த்திக் தான் கம்பெனியோட ஹெட் பொசிஷன் போற மாதிரி இருந்திருக்கும். ஆனா கார்த்திக் இறந்து போனதுனால வரதராஜோட பையனுக்கு அந்த பொசிஷன் போயிருக்கும். பையனுக்கு பொசிஷன் கிடைக்கிறதுக்காக கார்த்திகை இவரே கூட கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேருமே டிஸ்கஸ் பண்றாங்க. இப்ப இந்திராணி இருக்காங்கல்ல, ஹீரோயினை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவிக்க எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் நினைச்சோம், ஆனா அவிக்க கொலை பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. தியா எந்த தப்புமே பண்ணலன்றதுக்கு அவிக் மட்டும்தான் சாட்சியா இருந்திருப்பாரு. இப்ப அவரும் போனதுனால தியா ஃபீல் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவ்வளவுதான் முடிஞ்சு போயிருச்சுல, என்னால வெளியே வர முடியாதுல்ல, கடைசி வரைக்கும் இங்கதான் இருப்பேன்ல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசுறாங்க. அன்னைக்கு ஹீரோ வரும்போதே பார்த்துருக்கலாம், நான் பார்க்காம விட்டுட்டேன். ஏன்னா நான் பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஹீரோ திரும்பி போயிருக்கவே மாட்டான், என்னையே நினைச்சு இங்கேயே இருந்துட்டு இருந்திருப்பான். அதனால தான் அன்னைக்கு அவனை பார்க்கறதுக்காக நான் வரவே இல்லை. ஆனா இப்ப பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. உனக்கு பார்க்கணும் போல இருக்குன்னா நான் வர சொல்றேன், ஏன்னா நீ பேசுற எல்லாத்தையும் அவன் கேட்டுட்டு இருக்கான்ற மாதிரி இந்திராணி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோயின் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நீ இங்கதான் இருக்கியான்ற மாதிரி கேட்கறாங்க. ஆமான்ற மாதிரி வெளியே இருக்க இவரும் சொல்றாரு. இப்ப இவங்களை பார்க்கறதுக்காக உள்ள வந்துடுறாரு. இவங்க தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டாங்கல்ல, அதுக்காக 2 பேருமே மாத்தி மாத்தி சாரி எல்லாம் கேட்டுக்கிறாங்க. என் லைஃபே போக போகுது, நீ என்ன நினைச்சு கவலைப்படாம உன் லைஃபை பாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் அப்படிலாம் உன்னை விட்டுற மாட்டேன், எப்படியாவது உன்னை காப்பாத்துவேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. தன்னோட பையன் தான் ஹெட் பொசிஷன்ல இருக்கணும்ன்றதுக்காக வரதராஜ் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு. இதை பத்தி எப்படியாவது ஆதி நாராயணனுக்கு நம்ம புரிய வச்சிடணும், அப்பதான் ஏதாவது நடக்கும்ன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஆதி நாராயணனுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. சார் இந்த இடத்துக்கு வர முடியுமா, உங்ககிட்ட வரதராஜை பத்தி சில விஷயங்களை பேசணும் அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் அனுப்புறாரு. ஆனா ஹீரோ அனுப்பின மெசேஜை பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா வரதராஜ் தான். பயங்கரமா டென்ஷன்லாம் ஆயிட்டு இருக்காரு. ஹீரோ சொன்ன இடத்துல வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஆதி நாராயணன் வருவார்னு பார்த்தா வரதராஜ் வராரு. என்ன இவரு வந்திருக்காருன்ற மாதிரி ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த வரதராஜ் இருக்காருல, என்ன மீறி ஆதி நாராயணன் கிட்ட பேச முடியும்னு நினைச்சியா, நீ தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ தான் உன்னோட பையனுக்காக கார்த்திகை கொலை பண்ணிருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மையை ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் ஹீரோ கோவமா பேசுறாரு. அப்ப கூட வந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஹீரோவால சண்டை போட முடியல, தப்பிச்சு ஓடலான்ற மாதிரி வேகமா இங்க இருந்து ஓடுறாரு.
ஆனா துரத்திட்டு வந்த ஆளுங்க ஒரு இடத்துல அடிச்சு லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ மயக்கத்துல இருக்கும் போது குழி தோண்டி புதைச்சிடலாம் நினைக்கிறாங்க. இப்ப குழி தோண்டி மண்ணெல்லாம் மேல போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் பேசினது இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எப்படியாவது காப்பாத்தணும்னு யோசிக்கிறாரு. இப்ப கண் முழிச்சு இவங்க கூட சண்டை போடுறாரு. இப்ப சண்டை போட்டு எல்லாரையும் இங்க இருந்து ஓட விடுறாரு. ஆளுங்க அடி வாங்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னா ஆதி நாராயணன் காரை எடுத்துட்டு கிளம்புறாரு. இவர் ஆதி நாராயணனை மிஸ் பண்ணிடுறாரு. இன்னும் 2 நாள்ல ஹீரோயினோட கேஸ்ல தீர்ப்பு வரப்போகுது. கண்டிப்பா ஹீரோயினுக்கு எதிராக தான் வரும். என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப மாண்டியோட ஞாபகம் வருது. மாண்டி கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறாரு. மாண்டி இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நீ கேட்ட மாதிரியே கன் இருக்கு, இந்தா அதே மாதிரி காரம் எடுத்துட்டு வந்திருக்கேன், என்ன எதுலயும் கோர்த்து விட்டுறாம இருந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி மாண்டி இங்க இருந்து கிளம்பி இருக்காரு. இப்பதான் படத்தோட ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. இந்த கார் மூலியமா தான் வந்துட்டு இருக்க ஸ்கூல் பஸ்ஸை இவர் இடிச்சிருப்பாரு. இவர் பஸ்ல இருக்க பசங்களை ஹைஜாக் பண்ணிருக்காருல, அதனால போலீஸ் ஆளுங்கெல்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப நியூஸா இது எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கு. ஹீரோவோட பேரண்ட்ஸும் நியூஸ் மூலியமா இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்தியாவை சேர்ந்த ஒரு ஆபீசர் பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ரோலை பிரபு தான் பண்ணிருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பண்றதை நிறுத்துன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ வரைக்கும் பஸ்ல இருக்க பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல, இதுக்கப்புறமா வரக்கூடாதுன்னா 2 பேரும் இந்த இடத்துக்கு வரணும். ஒன்னு ஜெயில இருக்க தியா, இன்னொன்னு அந்த வரதராஜ். 2 பேருமே இந்த இடத்துக்கு சீக்கிரமா வரணும்ன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. வரதராஜ் வீட்டை சேர்ந்த எல்லாருமே நியூஸ்ல இதை பார்த்துட்டு இருக்காங்க. வரதராஜும் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்த பாக்குறாரு. இப்ப வரதராஜும் பையன் கிட்ட நான் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையன் சரின்ற மாதிரிலாம் தலையாட்டுறாரு. தியா திரும்பி அடிச்சதுல அந்த டயானாவோட கையை உடைஞ்சிருக்கும். இப்ப டயானா திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உன் ஆளை விட்டு என் ஆள் கிட்ட பேசியிருக்க போலியே, அதெல்லாம் வேலைக்காவது, என் கையை உடைச்சிருக்கல, உன்னை விட மாட்டேன்ற மாதிரி சண்டைக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து போலீஸுங்க இருக்காங்கல்ல, தியாவை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டு வரணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதனால தான் கூட்டு போறாங்க. இப்ப நியூஸ் மூலியமா பார்த்துட்டு இந்திராணி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நான் அவங்க கிட்ட பேசுறேன்ற மாதிரி பேசுறதுக்காக பக்கத்துல வராங்க. முட்டாள்தனம் பண்ணாத, ஒழுங்கா இதை நிறுத்திரு, இல்லைன்னா உனக்கும் பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பேசி என்னோட மனசை மாத்த முடியாது, நீங்க போங்கன்ற மாதிரி சொல்றாரு. வரதராஜ் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஷூட்டருக்கு கால் பண்ணிட்டாரு. உனக்கு எய்ம் கிடைச்சோன்னா அவன் கதையை முடிச்சிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப தியாவை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஹீரோ பசங்களை லாக் பண்ணி வச்சிருக்கிறது இப்பதான் உங்களுக்கு தெரியுது, வேணாம் இப்படிலாம் பண்ணாதன்னு சொல்றாங்க. எனக்கு வேற வழி தெரியலன்ற மாதிரி இவரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப வரதராஜ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வரதராஜ் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவரோட பேத்தியும் இந்த பஸ்ல தான் இருக்காங்க. அது தெரிஞ்சுதான் இந்த பஸ்ல இருக்க பசங்களை கைப்பற்றி இருப்பாரு. பக்கத்துல வராத, பேத்தியை ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. கார்த்திகா கண்டிப்பா நீ தான் கொலை பண்ணிருக்க, ஒழுங்கா அதை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லுன்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. வரதராஜ் எதுவுமே பேசாம அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. உன்னால எய்ம் பண்ண முடியுதுல, ஷூட் பண்ணு அப்படின்ற மாதிரி ஷூட்டர் கிட்ட இவர் பேசுறாரு. அந்த ஷூட்டர் ஹீரோவை ஷூட் பண்ணுவான்னு பார்த்தா வரதராஜை ஷூட் பண்ணிடுறான். வரதராஜே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அடுத்ததா ஷூட்டர் ஹீரோவை ஷூட் பண்றான். ஹீரோவோட ஷோல்டர்ல புல்லட் பட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஷூட் பண்ணது யாருன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சுத்தி முத்தி பிரபுவும் டீமோ சேர்ந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ஷூட் பண்ணவன் இப்ப நார்மல் கெட்டப்ல நின்னுட்டு இருக்கான். யாருக்கும் டவுட் வரல. இப்ப இவன் இருக்கான்ல, வேலை முடிஞ்சிருச்சுன்னு கால் பண்ணி சொல்றான். யார்கிட்ட சொல்றான்னா ஆதி நாராயணன் கிட்ட சொல்றான். அவர் தான் வரதராஜ் கதையும் சேர்த்து முடிக்க சொல்லியிருக்காரு போல. இப்ப ஷூட்டரும் மக்களோட மக்களா கிளம்பிடலான்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா பிரபுக்கு டவுட் வந்து நில்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவன் வேகமா கிளம்ப பாக்குறான். கண்டிப்பா இவன் தான் தப்பானவன் அப்படின்ற மாதிரி பிரபு லாக் பண்ணிடுறாரு. யார் சொல்லி இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஆதி நாராயணன் ரூம்ல இருக்கும் போது ஒய்ஃப் இந்த இடத்துக்கு கோபமா வராங்க. என்ன ஒய்ஃப் முறைச்சு பாக்குறான்ற மாதிரி யோசிக்கிறாரு. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, வரதராஜ் பையன் எல்லாத்தையும் சொல்லிட்டான்ற மாதிரி இவங்களும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் என்ன நடந்தது அப்படின்றது தெளிவா புரியுது. என் பையன் அந்த தியா பின்னாடி சுத்துறானான்றத கொஞ்சம் விசாரின்ற மாதிரி மச்சான் கிட்ட சொல்லியிருப்பாரு. மச்சான் விசாரிக்கும் போது தான் ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கும். கார்த்திக் ஒரு கே, அவிக் பின்னாடி தான் அவன் சுத்திட்டு இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது என் பையன் ஒரு கேவா, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எனக்கு அசிங்கம்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஆதி நாராயணனை பொறுத்த வரைக்கும் கீப் மாதிரி ஒரு பொண்ணை வச்சிருப்பாரு. அந்த பொண்ணு பேர் தான் லிசா அப்படின்றது. லிசா நீ என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நடுவுல இவர் இந்த இடத்துக்கு வந்து இவங்க கூட ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் முடிவு பண்ணிட்டாரு. இது எல்லாம் அந்த பையனுக்கு தெரிஞ்சது போல. கார்த்திக் ஒரு நாள் நைட்டு பயங்கரமா கோவப்படுறாரு. அப்பா மாமான்னு 2 பேரையும் வர வச்சிடுறாரு. நான் கேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவிக்க என்னை விட்டு வேலைக்கு போக வச்சிருக்கீங்க, இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க, இவ யாருன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது அப்பா லிசாக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அந்த விஷயத்தை இவர் தெரியாம பார்த்திருக்காரு. நான் பாத்ரூம் போன கேப்ல பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரி லிசா சொல்றாங்க. இப்ப கார்த்திக் இருக்கார்ல, நான் கேன்றது அசிங்கமான விஷயம் இல்லப்பா, நீ பண்ணி வச்சிருக்கியே இந்த காரியம் தான் அசிங்கமான விஷயம், இத பத்தி அம்மா கிட்ட சொல்லுவேன், ஏன் இந்த சொசைட்டி மொத்த பேர்கிட்டயும் சொல்லுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஆதி நாராயணனா கதையை முடிச்சிருன்ற மாதிரி வரதராஜுக்கு சிக்னல் கொடுக்குறாரு. புரிஞ்சுக்கிட்ட வரதராஜ் இருக்கார்ல, சட்டுன்னு கன் எடுத்து கார்த்திகோட கதையை முடிச்சிடுறாரு. சோ இவங்க தான் கதையை முடிச்சிருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஈரின் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஈரினை மாட்டி விட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஈரினை மாட்ட வச்சிருப்பாங்க. வரதராஜ்
இந்திரராஜ் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருக்காருல, அதனால தான் பையனுக்கு இவர் பொசிஷனை தந்திருப்பாரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, கார்த்திக் என்னவா வேணா இருக்கட்டும், அவன் என்னோட பையன், நீ எப்படி அவனை கொலை பண்ணுவ அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. உன்னை விட மாட்டேன்னு ஷூட் பண்ற மாதிரிலாம் வராங்க. இல்ல ஷூட் பண்ணி தப்பு பண்ண மாட்டேன், உனக்கான தண்டனை கிடைக்கணும், நான் போலீஸுங்க கிட்ட தகவலை கொடுத்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த கன்னுன்ற மாதிரி அவர்கிட்டே கன்னை தந்துட்டு நடந்து போறாங்க. போலீஸுங்க வாசல் கிட்ட வரும்போது கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. ஒருவேளை ஒய்ஃபை ஷூட் பண்ணிட்டாரான்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனா உள்ள வந்து பார்க்கும்போது ஒய்ஃப் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் அவரே ஷூட் பண்ணி இறந்து போயிருப்பாரு. அவள் தான் இதுக்கப்புறம் ஜெயிலுக்கு எல்லாம் போக முடியாது, நம்ம செத்துடலான்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. இப்ப 18 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்திராணியை வேலையை விட்டு தூக்குனாரு பாத்தீங்களா, அவர் இப்ப எனக்கு பார்ட்னரா வந்துருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்ற மாதிரி இவங்க காலை கட் பண்ணிடுறாங்க. இவங்க யாருக்காக வெயிட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹீரோக்காக தான் வெயிட் பண்றாங்க. ஆக்சுவலா ஹீரோ பண்ணாரு பாத்தீங்களா, அதுக்காக 1.5 வருஷம் தண்டனை தந்திருப்பாங்க. அந்த தண்டனையெல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப ஹீரோனை கட்டி பிடிச்சு சந்தோஷப்படுறாரு. இப்ப இந்திரணிக்கு 2 பேருமே நன்றி சொல்றாங்க. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் போகும்போது ஒரு சென்ட் வாங்கிட்டு போனோம்னு சொல்லிட்டாரு. அது பொண்ணுங்க அதிகமா யூஸ் பண்ற சென்ட்டா இருக்கும். எதுக்கு உனக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. என் தங்கச்சி வாங்கிட்டு வர சொன்னா அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ தங்கச்சிக்கா, நான் உள்ள இருக்கும் போது வெளியே யாரையாவது செட் பண்ணிட்டியான்னு நினைச்சேன்ற மாதிரி கிண்டலா சொல்றாங்க. 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புற மாதிரி காமிச்சு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.